இந்தியாவில் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கறத 2021 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு 76,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு. எதுக்காக செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர்னு பாக்குறோம், அந்த மாதிரி செமிகண்டக்டரும் ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா கருதப்படுது. ஏன்னா மொபைல் போன் உற்பத்தி, அப்புறம் கணினி உற்பத்தி, டிவி இந்த மாதிரியான பொருட்களோட உற்பத்திக்கு செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அப்போ இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய செமிகண்டக்டர் இயக்கம்ங்கிறது 2021 டிசம்பர்ல தொடங்கியிருப்பாங்க. இதுக்கு 76,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஒரு 3 ஸ்டேட், ஆந்திரா, ஒடிசா, பஞ்சாப், இந்த 3 ஸ்டேட்ல 4 ஃபேக்டரி, அதாவது செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களானது நிறுவ போறாங்க. இந்த 3 ஸ்டேட்ல அமைக்கிறாங்களே 4 செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்கள், இது 4,594 கோடி முதலீட்டை ஈர்க்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஒடிசால 4 செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்கள் அமைக்க போறாங்க. 3 ஸ்டேட்னு பார்த்தோம். அதுல ஒடிசால 2, ஆந்திரால 1, பஞ்சாப்ல 1 அமைக்க போறாங்க. ஒடிசால பாத்தீங்கன்னா புவனேஸ்வரத்துல 2,066 கோடி மதிப்பீட்டுல சிக்ஸம் அப்படிங்கிற நிறுவனம், சிக்ஸம்ங்கிற நிறுவனத்தினால சிலிகான் கார்பைடு செமிகண்டக்டர் உற்பத்தி மையமானது நிறுவப்பட இருக்கு. அதே ஒடிசால இன்னொரு நிறுவனமும் அமைக்க போறாங்க. முப்பரிமாண இன்டெல் கண்ணாடி செமிகண்டக்டர் உற்பத்தி மையம். இது 1943 கோடி மதிப்பீட்டுல அமைக்க போறாங்க. இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க போகுது அப்படின்னா, அமெரிக்காவுடைய லோக்ஹீட் மார்டின் நிறுவனத்தோட உதவியோட ஹெட்ஜெனஸ் இன்டகிரேஷன் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அமைக்க போறாங்க. ஆந்திரால அட்வான்ஸ்டு சிஸ்டம் இன் பேக்கேஜிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அமைக்க போறாங்க, செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம். இது 468 கோடியில அமைக்க போறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 9.6 கோடி செமிகண்டக்டர் சிப் ஆனது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது அட்வான்ஸ்டு சிஸ்டம் இன் பேக்கேஜிங் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தினால அமைக்கப்பட இருக்கு. அடுத்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா CDIL, அதாவது கான்டினென்டல் டிவைஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினால ஒரு செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி ஆலயம் அமைக்க போறாங்க 117 கோடி மதிப்பீட்டுல. இங்க ஒரு வருஷத்துக்கு 15.8 கோடி சிப் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறனோட அமைக்கிறாங்க.